ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி லெமன் கிராஸ் டீ. அதுக்கு முன்னாடி நம்ம லெமன் கிராஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம டெரஸில் இருக்க லெமன் கிராஸ் தான். இது நீங்கள் செம்மண்ணில் வச்சாலே சூப்பராக வளரும். நீங்கள் பக்கத்தில் இருக்க நர்சரியில் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வாசனை புல், எலுமிச்சை புல், கற்பூரை புல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த லெமன் கிராஸோட யூஸ் பண்ணி நமக்கு நிறையா ஆயில்ஸ், பர்ஃப்யூம்ஸ்லாம் தயார் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. இந்த லெமன் கிராஸில் நிறையா விட்டமின்ஸ்லாம் இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன். விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B5, விட்டமின் B6, விட்டமின் சி, பொட்டாசியம், இதெல்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பொட்டாசியம் நமக்கு நிறையா இருக்கிறதுனால நமக்கு தசைப்பிடிப்பு மோஸ்ட்டாக ஏற்படாது. அதே மாதிரி மோஸ்ட்டாக எல்லாருக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அது கூட இது இல்லாமல் ட்ரை பண்ணும். அப்புறம் நம்ம லேடிஸ்க்கெலாம் இது மாதவிடாய் ப்ராப்ளம் இருக்கிறது காமன். இதை நீங்கள் லெமன் டீ நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு பெருசாக வயிறு வலியெல்லாம் இருக்காது. அப்புறம் இந்த லெமன் கிராஸை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த சாம்பிராணியில் போடும்போது உங்களுக்கு கொசு தொல்லை பெருசாக இருக்காது. இதை நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி மாதிரி கூட இதை நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம கார்டன்லேருந்து எடுத்தது லெமன் கிராஸ். இதை நான் ஸ்டெம்மோடு எடுத்திருக்கேன். பின்னாடி இருக்கிற ஸ்டெம்மை நம்ம கட் பண்ணிடலாம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நமக்கு கட் பண்ணும்போதே லெமன் ஸ்மெல் சூப்பராக வருது. இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த எல்லாத்தையும் நல்லா இடிச்சுக்கலாம். இந்த இஞ்சியும் இந்த லெமன் கிராஸையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இதை நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் நான் இப்போ போட போகிறோம். நம்ம இடித்து வச்சுருக்கிறத இந்த 1 டம்ளர் தண்ணியில் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இதை நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட லெமன் கிராஸ் டீ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட லெமன் கிராஸ் டீ. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.